எங்களை திருப்பதிக்கு அழைத்து சென்றார். சரி, என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வருவோமே நான் போனேன். என் அருகிலே இருந்த ஒரு எம்பி என்னிடம் சொன்னார், நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிற, இத்தனை மக்கள் எத்தனை மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை பார்ப்பதற்கு நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த கடவுள் அவர்கள் கேட்டதையெல்லாம் கொடுத்திருக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார், நீ எப்படி நம்பாமல் இருக்க முடியும்? நான் திரும்பி சொன்னேன், கடவுளுக்கு எதிரா நேரா கடவுள் கண்ணுல படக்கூடிய அளவிற்கு இங்க ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? நீயே நம்ப மாட்டேங்கிற, கோயிலை நடத்துறவனே கடவுள் அந்த உண்டியலை பாதுகாப்பாங்க நம்ப மாட்டேங்கிற, நான் நம்பணும்னா என்ன நியாயம் என்று கேட்டேன். வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் ஏன் போட்டாங்க கேட்டாங்களா இல்லையா? முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடலம்மா கனிமொழி அம்மா. இப்ப நீங்களாம் திமுக காரங்கெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நாங்க உண்டியலை பாதுகாக்க வேண்டியிருக்கு, போலீஸ் போடுறோம். டிஎம்கே காரன் கோயிலுக்கு போறதை நிறுத்தி விட்டா நாங்களும் போலீஸ் போட வேண்டிய நிறுத்திடலாம். ஒரு உண்டியல் இருக்கா? ஆமா. அதுக்கு எதுக்கு ஸ்டென்டன் வச்சுட்டு ஒரு காவலாளி நிற்கிறான்? திமுக காரங்கெல்லாம் கோயிலுக்கு போறதுனால நாங்க உண்டியலை பாதுகாக்க வேண்டியிருக்கு, போலீஸ் போடுறோம்.